ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று கோகுலாஷ்டமி நாளானது வருதுங்க. இந்த கோகுலாஷ்டமி நாளன்னைக்கு உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த தனி சிறப்பு வாய்ந்த கோகுலாஷ்டமி நாளன்னைக்கு எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கோகுலாஷ்டமி நாளோட சிறப்பு, இந்த நாளில் குழந்தை வரம் கிடைப்பதற்கு என்ன செய்யணும், இந்த நாளை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பகவான் மகாவிஷ்ணு பூமி பாரம் குறைப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஆவணி மாதத்தில் நடு இரவில் தேய்பிறை அஷ்டமி திதி உள்ள நாளில் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். இந்தியா முழுவதும் இந்த விழாவானது பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி என பலவிதமான பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. கோகுலாஷ்டமி தினத்தன்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கலாம். இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாக சின்னஞ்சிறு பாதத்தை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது வழக்கம். கிருஷ்ணன் கோவில்களில் உரியடித்தல், வழுக்குமரம் ஏறுதல் இந்த விளையாட்டுகள் நடைபெறும். ஸ்ரீ ஜெயந்தி என அழைக்கப்படும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசியில் சூரியன் இருக்கும் அஷ்டமி சமயம் திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நாளான இந்த தினத்தை ஸ்ரீ ஜெயந்தி தினமாகவும் அதே போல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த தினமாகவும் இந்த நாளை கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா 8 வகையாக உருவகப்படுத்தி வணங்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்தெந்த வேடங்களில் அப்படின்னு சொல்லும்போது சந்தான கோபாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், காளிய கிருஷ்ணன், கோவர்த்தனாரி கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், முரளிதரன் கிருஷ்ணன், திருக்கோளம், மதன கோபாலன், பார்த்த சாரதி இந்த மாதிரி 8 வகையான கோலங்களில் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணனோட ஜன்மாஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக சொல்லலாம். பொதுவாக சிவராத்திரியானது சிவனுக்கு சிறப்பாகவும், நவராத்திரி அம்பாளுக்கு விசேஷமும், ராம நவமி பார்த்தீங்கன்னா ராமர் பெயரில் இருக்கிறது. கந்த சஷ்டி பார்க்கும்போது சுப்பிரமணியருடைய பெயரில் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரில் இல்லாமல் அவர் பிறந்த இடமான கோகுலத்தை வைத்து அவர் பிறந்த திதியான அஷ்டமியை வைத்து கோகுலாஷ்டமி என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருஷ்ண பகவான் முழுவதுமே ஈஸ்வர சுரூபமாக அவதரித்தவர். இதே போல மற்றவர்கள் எல்லாம் அம்சாவதாரம் என்று சொல்லுவார்கள். முழுமையான அவதாரமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அவதாரத்தை சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பார்க்கும் பொழுது கிருஷ்ணருடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கலாம். முழுமையான அவதாரமாக கிருஷ்ண பகவானை கருதுவதால் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த இடத்தையும் திதியையும் வைத்து மரியாதையுடன் கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. கோகுலாஷ்டமியை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயந்தி என்றும் சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை பிரதானமாக வைத்து கொண்டு ஜெயந்தி கொண்டாடும் போது ஸ்ரீ ஜெயந்தி என்று வைஷ்ணவர்கள் எல்லோரும் கொண்டாடப்படுகின்றனர். மற்ற அனைவரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி என்று சொல்லலாம். மதுராவில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து துவாரகையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து 12 ஜோதிட லிங்க சேஸ்திரங்களில் ஒன்றான சோமநாத் சேஸ்திரத்தில் பிரதாப்பட்டம் என்ற இடத்தில் தன்னுடைய கடைசி காலத்தில் இருந்து கொண்டு வைகுண்டம் சென்றதாக வரலாறு சொல்லுகிறது.
நமக்கு பிறந்த நாளிலே நாமெல்லாம் விசேஷமாக கொண்டாடி கொள்கிறோம். மற்றவர்களின் காரியங்களை விட்டு விடுகின்றோம். அப்படி இருக்கும்போது உலகில் உள்ள லௌகீக காரியங்களை செய்யாமல் ஈஸ்வர காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் மற்ற காரியங்களும் செய்யாமல் பகவானை பற்றி பக்தி, பஜனை, கீர்த்தனம், உபவாசம் செய்ய வேண்டும். இதே போல பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலையில் இருந்து ஸ்ரீமத் பகவதம், கிருஷ்ணாஷ்டகம், கிருஷ்ணர் கதைகள் படிக்கலாம். துவாதசம் மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் மந்திரத்தை 108 முறை ஜெபித்து மலர்களையும் பழங்களையும் இனிப்பு வகைகளையும் அவருக்கு படைத்து தூப தீபம் ஆரத்தி காட்ட வேண்டும். கோகுலாஷ்டமி அன்று கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியம் செய்து கிருஷ்ணருக்கு பூஜை செய்வது பிறகு இந்த பூஜை முடிவடையும். அதே போல கிருஷ்ண ஜெயந்தி அன்று பிள்ளை பேரு இல்லாதவர் ஸ்ரீமத் பகவதத்தில் உள்ள தசம ஸ்காந்தம் படித்து பிரயாணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நேயர்களுக்கு முதல்ல கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் செவ்வாய், சுக்கிரன், புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு, ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா, மனதையும் உடலையும் செம்மையாக வைத்திருக்கும் சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு பிறகு வீண் செலவுகள் குறையலாம். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். அலைச்சல் ஏற்படும். அடிக்கடி கனவுகள் வரக்கூடலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவு அடைவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போல் எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கலாம். அதனால கூடுதல் முயற்சி உங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க. அதே போல சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுக்கு எதிர் ஆனவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசியில மகம் நட்சத்திரத்தில் உள்ள நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியலாம். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பீங்க. நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமைகள் மாறலாம். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்று கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணி புரிபவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம். சிம்மம் ராசி நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சிவ பெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கோகுலாஷ்டமிக்கு பிறகு சிம்மம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.